ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் புதுட்டை குட்டி பண்ணேன். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நமக்கு கிறிஸ்மஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது நான் எங்கே ட்ரெஸ் எடுக்க போகிறேன்ட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா ஃப்ளோர்லையுமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் செம்மையாக இருந்தது. இந்த பொம்மை கிட்ட ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டு நானும் அக்காவும் ஹேண்ட் ஷேக் கொடுத்தோம். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே ஜுவல்லரி செக்ஷன். பொம்மையோட விளையாடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கையில் ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டு விளக்கெல்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீல ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாலியாக ஆக்ஷன் டான்ஸ் நல்லா ஃபன்னாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் வீட்டில் கிறிஸ்மஸ் குடில் செஞ்சிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே மாடோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. நானும் அக்காவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். மாடு உண்மையாகவே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு அக்கா ஆன்சர் பண்ணது என்னென்னா, அப்படியே முட்டிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய பொம்மையிட்ட நம்ம போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் எஸ்கலேட்டரில் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். அங்கிள்லாம் பார்த்து சிரிச்சாங்க. இப்போ நம்ம போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த பொம்மைங்கள்லாம் என் ஹைட்டுக்கு இருந்தனால ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே சாரீ செக்ஷன். இப்போ நம்ம போகிறது மேட்சிங் செக்ஷன். இந்த ஏரியாவில் ஃபுல்லுமே ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ப்ளவுஸுக்கு தேவையான லேசஸ், பீட்ஸ், ஸ்டோன்ஸ், த்ரெட் எல்லாமே இந்த ஏரியாவில் கிடைக்கும். நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா பெல்ட் எடுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அது வரையும் நான் எல்லாத்தையும் இங்கே பாருங்கம்மா அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. அப்படியே நானும் அக்காவும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அழகழகான ரெடிமேட் ப்ளவுசஸ், கலரான ரெடிமேட் ப்ளவுசஸ், கலரான ஷால் மெட்டீரியல்ஸ். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, கலராக பெல்ட் தொங்க விட்டுருக்காங்க. இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வாங்கினாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடில் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தோன்னே ஆச்சரியமாயிட்டேன். அப்புறம் ஃபோட்டோஸ், இங்கேயும் வீடியோஸ், அப்புறம் ட்ரீஸ் எல்லாம் இருந்தது, நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் இருந்தது. பக்கத்தில் கிறிஸ்மஸ் தாத்தாவை நிற்க வச்சுட்டாங்க. எனக்கு அக்கா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னே தெரியல, எங்க அம்மா பட்டு சாரி செக்ஷனுக்குள்ளதான் நின்றுட்டே இருந்தாங்க. ஒன்னொன்னா பார்த்துட்டு ஒன்னொன்னா வச்சு வேற பார்த்துட்டு என்ன ஐடியால இருந்தாங்கன்னே தெரியல. சாரி செக்ஷன்ல ஒண்ணு நான் பார்த்தேன். எங்கிட்டு போனாலும் இது வைர ஊசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நானும் இடையில ஒரு சாரியா காமிச்சுக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் இல்ல பாப்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மா. இந்த சேலை தான் பாத்தீங்கன்னா வைர ஊசி அப்படின்னு சொல்லி விரிச்சுலாம் காட்டினாங்க. செம்மையா இருந்தது. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்ணா இருந்தோம். அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருந்தோம். அங்கேயும் நான் டான்ஸ் ஆடாம விடுவேனா? பாத்தீங்களா, மேல பாத்தீங்களா, லைட்ஸ் எல்லாம் செட்டிங் செம்மையா இருந்ததுல்ல. நான் பார்த்துக்கிட்டே வந்தேன். சூப்பரா இருந்தது. தொடலான்னு பார்த்தா ரொம்ப ஹைட்டா இருந்தது. அப்புறம் என்னன்னா, இது பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் கிறிஸ்மஸ் குடில். பாத்தீங்கன்னா இதுவும் செம்மையா தான் இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கர்ட்டை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா ரொம்ப பெருசா போனுச்சு. இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல் செக்ஷன். எங்க பார்த்தாலும் வெஸ்டர்ன் மாடலா தான் இருக்கும். எங்க அக்காவை பாருங்களே, இங்கதான் எங்க அம்மா நிறைய டிஷர்ட், பலாசோ, பேண்ட்டு, ஷர்ட்டு இதெல்லாம் எடுத்திருக்காங்க. எனக்கு நைட் ட்ரெஸ் இதெல்லாமே இந்த செக்ஷன்ல தான் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ராக் செக்ஷன். இங்க நான் கண்ணாடியை பார்த்தோன்னே கோட்டை மாட்டுறதும் கோட்டை கழட்டுறதுமா இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ராஜா பகவத் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு எங்க அக்காட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்க அக்கா கோப்பட்டு
நானும் இருடான்னு எங்க அக்காவும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் ட்ரெஸ் எல்லாம் பாக்கலான்ட்டு போகட்டேன். பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல எல்லாத்தையுமே இப்படி இப்படி பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். செம்மையா இருந்தது. வெஸ்டர்ன் மாடல்ஸ் நிறைய இருக்குது. இங்க ஃப்ராக் எல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு செம்மையா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிட்டு குட்டி பிள்ளை இருந்தோடனே கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா வெட்டிங் ஃப்ராக் செக்ஷன். பாத்தீங்கன்னா நிறைய அக்காங்கெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதை எங்க அம்மா கவர் பண்ணல. இங்கிட்ட எங்க அக்கா ஒரு பொம்மையை கொளுத்த நெரிச்சுக்கிட்டு இருந்தது. அடுத்து நம்ம போறது 3rd ஃப்ளோர். அங்கெல்லாம் நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. வரும்போதே செம்மையா இருந்தது. அப்புறம் ஒருத்தவங்க வெல்கம் பண்ணாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு இங்க கூட இந்த போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். செம்மையா இருந்தது. ஃபிளாக் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் மாடல் ஃபுல்லா இங்கதான் இருந்தது. இந்த ஃப்ளோர்ல தான் நான் 2-3 ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். நீங்க பாத்திருப்பீங்க. சும்மா நான் சில்லுன்னு நடந்து வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செக்ஷன்லயும் நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு அழகழகான ஸ்கர்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன். ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே எடுத்தாங்க. ஆனா அந்த ஸ்கர்ட் மட்டும் எனக்கு எடுத்தே தரல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எஸ்கலேட்டர்ல போட்டு மனசு ஆறுதல் படுத்திக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப ஷாப்பிங் முடிச்சுட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இப்ப என்னன்னா இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல அந்த அண்ணன் ஐஸ்கிரீம் ஏமாத்துறவங்க இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு டோக்கன் போட்டு விளையாண்டோன்னு செம்மையா விளையாண்டாங்க. அப்புறம் அக்கா வாங்கிச்சு டக்குன்னு பிடுங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காமெடியா இருந்தது. பாருங்களே. நீங்க எல்லாம் இது மாதிரி விளையாண்டுருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தாங்க. பாருங்களேன். அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். அப்படியே வெளில வந்தோம்னா பிளே ஏரியா இருந்து. இந்த கேம் நீங்க விளையாண்டுருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எங்க அக்கா விளையாண்டுட்டு செம்மையா காமெடி பண்ணுச்சு. நானும் எங்க அம்மா பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிளே ஏரியா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டு. அக்கா விளையாண்ட பிறகு அடுத்து நான் விளையாண்டுட்டு இருந்தேன். பாத்தீங்களா ட்ரெயின்ல செம்மையா இருந்தது. அந்த குட்டி பாப்பாவோட வம்பிட்டுக்கிட்டே விளையாண்டுட்டு இருந்தேன். அங்க தெரியுது பாத்தீங்களா, அதுதான் ஃபுட் கோர்ட்டு. நம்ம என்னென்னலாம் சாப்பிட்டோம்னா டீ, ஸ்நாக்ஸ், சாண்ட்விச், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. அப்படியே வெளியவே உட்காந்து பிளே ஏரியாவிலேயே சாப்பிட்டோம். எல்லாரும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேயே மெகந்தியும் போட்டாங்க. நானும் அக்காவும் மெகந்தி போட்டோம். செம்மையா போட்டிருந்தாங்க. டக்குன்னு போட்டாங்க. சூப்பரா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ண போனோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போற வழியில தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த கடையில தான் எங்க அக்காவுக்கு டாப் எடுத்தோம். அங்கேயும் நான் டான்ஸ் ஆடாம விடுவேன்னா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே கலர் லைட் எல்லாம் பார்த்து செமையா ஜாலியா ஆட்டோல கிளம்பிட்டோம். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு திருப்பி வந்தாச்சு. எனக்குலாம் நைட் டிராவல் ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ், உங்களுக்கு நைட் டிராவல்னா ரொம்ப பிடிக்குமா? நாங்க எந்த ஊருக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம்னு வீடியோ லாஸ்ட்ல பாருங்க. பார்த்துட்டு
கமெண்ட்ல சொல்லுங்க. மதுரையில இருந்து யாராவது இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ ஆல், see you, டாடா.